Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சார்பு ஆட் ஃபங்க்ஷன், இரட்டை சார்பு ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஒற்றை சார்பு இரட்டை சார்பு என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம இன்டெப்தா பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒற்றை சார்பு இரட்டை சார்புக்கான வரையறையை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அனைத்து x belongs to r க்கும் f of minus x equal to minus f of x எனில் ஃபங்க்ஷன் r tends to r எனும் சார்பு ஒரு ஒற்றைப்படை சார்பு ஆட் ஃபங்க்ஷன் எனப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு அதை ரியல் நம்பருக்குள்ள வரணும். ஸோ அதுக்கு வந்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு போல எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆட் டென்ஸ் டு ஆர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சார்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை சார்பு, அதாவது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆருக்கும் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எனில் ஒரு இரட்டை சார்பு ஈவன் ஃபங்க்ஷன் எனப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு இருக்கும், அதாவது எல்லா எக்ஸ் வேல்யூயும் ரியல் நம்பர்ஸ்குள்ள இருக்கணும். அதுக்கு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடும்போது அதோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பிளஸ்ல வந்துச்சுன்னா ஸோ எனில் எஃப் ஆஃப் ஒரு இரட்டை சார்பு, அதுவும் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை சார்பு ஈவன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒற்றை சார்புக்கும் இரட்டை சார்புக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு கிராஃப் இருக்கு, அதை பார்க்கும்போது முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை சார்புக்கான கிராஃப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிற கிராஃப் டைப்ல போட்டுட்டு ஸோ அதில் வந்து ஒரு வேவ் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சார்பு அப்படிங்கிறனால இந்த டிவியேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் எக்ஸோட கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லையும் மைனஸ் எக்ஸோடது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒற்றைப்படை சார்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆஃப் மைனஸ்லையும் பிளஸ்லையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கர்வ் வரது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸு, இந்த மாதிரி வர கர்வ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை சார்பு. அடுத்து இரட்டைப்படை சார்புக்கான டயக்ராம், அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அடுத்து க்ளோஸ் ஆகி மறுபடியும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல இந்த ஆஃபும் பிளஸ் எக்ஸ் வந்து இந்த ஆஃப்ல வந்து இந்த ஆஃப்ல இருக்கு. ஸோ அதனால தான் அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்குது. ஸோ இது இரட்டைப்படை சார்புக்கான ஒரு கிராஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி கர்வ் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை சார்பு, இந்த மாதிரி கர்வ் வந்துச்சுன்னா இரட்டைப்படை சார்புன்னு கிராஃப்ல பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்ததா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எஃப் ஆஃப் மைனஸ் எஃப் எக்ஸ் வந்து போடும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை சார்பு. அதே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா இரட்டைப்படை சார்பு. இதுதான் இரட்டைப்படை சார்புக்கான இன்டெப்த் கிளாரிஃபிகேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸுங்கிறதும் எஃப் ஆஃப் எக்ஸ் 2x எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஏற்கனவே ஒற்றை சார்புகளுக்கு சில எடுத்துக்காட்டுலாம். இது எப்படி ஒற்றைப்படை சார்புனா எக்ஸோட பவர் 1 இருக்கு, இங்க 2x பவர்லயும் 1 இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் பிளஸ் 2x கொடுத்துருக்காங்க. ஸோ சார்பில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் 2x இதுக்கும் நீங்க எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஸோ அப்படி வரனாலதான் இது வந்து ஒற்றைப்படை சார்பு அப்படிங்கிறாங்க. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாலஸ் எக்ஸ் என்பது இரட்டைப்படை சார்புகள் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பவர்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் 3 நம்பர்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இங்க எக்ஸ் எது இல்லைனாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டீங்கன்னா பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாலஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது மாலஸ்னு ஒரு நம்பருக்கு மென்ஷன் பண்ணிட்டா அந்த நம்பர் அதை விட்டு மாலஸ் விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல மட்டும் தான் வரும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது இரட்டைப்படை சார்புன்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னா என்பது ஒற்றைப்படை சார்பு இல்லை, இரட்டைப்படை சார்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி சார்புல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரட்டைப்படை நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை இல்லாத சார்பு இரட்டைப்படை இல்லாத சார்பும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சார்பும் இருக்கு. பின்னல் முடியாது நம்மளால் நிரூபிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை சார்பை பற்றி பின்னல் முடியல் நம்மளால் நிரூபிக்க முடியும். இரு ஒற்றைப்படை சார்புகளின் கூடுதல் ஒற்றைப்படை சார்புலாம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் எக்ஸ் அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணீங்கனாலும் அந்த மைனஸோட சிம்பிள் மாறாது, அதாவது 2 வேல்யூ ஆட் பண்ணீங்கனாலும். ஸோ அதனாலதான் ஒரு ஒற்றைப்படை சார்பு தான் வரும் 2 சார்பு ஆட் பண்ணீங்கன்னா.
ரெண்டாவது இரு இரட்டைப்படை சார்பின் கூடுதல் இரட்டைப்படை சார்பாகும். ஸோ அதுல அதே மாதிரி எஃப்எஃப்எக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு எஃப்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணிங்கனாலும் எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்லை. ஸோ சேம் எஃப்எஃப்எக்ஸ் தான் வரும். அதனால அது ரெண்டு இரட்டைப்படை சார்பு கொடுப்பாங்க, அது இரட்டைப்படை சார்பாக தான் நமக்கு கிடைக்கும். தேர்ட் ஒன், இரு ஒற்றைப்படை சார்பின் பெருக்கல் ஒரு ஒற்றைப்படை சார்பாகும். ஸோ அதாவது ரெண்டு ஒற்றைப்படை சார்போட பெருக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டைப்படை சார்பாகும் சொல்றாங்க. அதாவது வந்து மைனஸ் எஃப்எஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒற்றைப்படை பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பெருக்கினீங்கன்னா மைனஸ் இன்ட்டு பை செட் ஆகும் பிளஸ் ஆகும். ஸோ அதனால தான் ரெண்டு ஒற்றைப்படை சார்பு பெருக்கினீங்கன்னா இரட்டைப்படை சார்பாக நமக்கு கிடைக்குது. இரு இரட்டைப்படை சார்பின் பெருக்கல் ஒரு இரட்டைப்படை சார்பாகும். ஸோ அதே மாதிரி பிளஸ் எஃப்எஃப்எக்ஸ் பெருக்கினாலும் பிளஸ் எஃப்எஃப்எக்ஸ் தான் வரும். ஸோ அதனால ரெண்டு இரட்டைப்படை சார்பு நீங்க பெருக்கினாலும் இரட்டைப்படை சார்பு தான் கிடைக்கும். ஒற்றைப்படை சார்பு மற்றும் ஒரு இரட்டைப்படை சார்பின் பெருக்கல் ஒரு ஒற்றைப்படை சார்பாகும். அதாவது ஒரு ஒற்றைப்படையும் ஒரு இரட்டைப்படையும் பெருக்கினீங்கன்னா அது ஒற்றைப்படை சார்பு தான் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் எஃப்எஃப்எக்ஸையும் பிளஸ் இன்ட் எஃப்எஃப்எக்ஸையும் மல்டிபிள் பண்ணி என்ன வரும், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் தான். ஸோ அதனால மைனஸ் ஒற்றைப்படை சார்பு தான் நமக்கு வருது. சிக்ஸ்த் ஒன், ஒற்றைப்படையாகவும் இரட்டைப்படையாகவும் அமையும் ஒரே ஒரு சார்பு பூஜ்ய சார்பாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் மைனஸ் எஃப்எஃப்எக்ஸும் பிளஸ் எஃப்எஃப்எக்ஸும் ஒரே ஒரு சார்பு பூஜ்யம் தான். ஏன்னா பூஜ்யத்துக்கு வந்து என்ன சிம்பிளும் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதாவது மைனஸ்க்கு பிளஸ்க்கு சென்டர்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது பூஜ்ய சார்பு மட்டும் தான் ஒற்றைப்படை சார்பாகவும் இரட்டைப்படை சார்பாகவும் கன்சிடர் பண்ண முடியும். செவன்த் ஒன், ஒரு இரட்டைப்படை சார்பை மிகை மாறிலியால் பெருக்கப்படும் போது கிடைப்பது இரட்டைப்படை சார்பாகும். அதாவது ஒரு இரட்டைப்படை சார்புனா வந்து பிளஸ் எஃப்எஃப்எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மிகை மாறிலினா பிளஸ் நம்பர்ஸ்ல மல்டிபிள் பண்ணாவும் எஃப்எஃப்எக்ஸ் தான் வரும். ஸோ அதுவும் இரட்டைப்படை சார்பாக தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு இரட்டைப்படை சார்புனா ஒரு குறை மாறிலியா பெருக்கப்படுவது கிடைப்பது இரட்டைப்படை சார்பாகும். ஸோ குறை மாறிலினா மைனஸ் நம்பர்ஸ். ஸோ மைனஸ் நம்பர்ல பிளஸ் எஃப்எஃப்எக்ஸை போட்டு அதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்களா அதோட எஃப்எஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃப்எஃப்எக்ஸ் போட்டு கண்டுபிடிச்சா பிளஸ் எஃப்எஃப்எக்ஸ் தான் வரும். ஸோ அப்படி போட்டு இது நீங்க ப்ரூவ் பண்ணி பார்க்கும்போது தான் புரியும் இது எப்படி மாதிரி இரட்டை சார்பு வருதுன்னு சொல்லிட்டு. இது நீங்க எரரா போட்டு ப்ரூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது எஃப்எஃப்எக்ஸ் மைனஸ் எஃப்எஃப்எக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளஸ் எஃப்எஃப்எக்ஸ் தான் வரும். 9th ஒன், ஒரு ஒற்றைப்படை சார்பு ஒரு மாறிலியா பெருக்கப்படும் போது கிடைப்பது ஒரு ஒற்றைப்படை சார்பாகுமே. அதாவது மாறிலியா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால ஏதோ ஒரு நம்பரால பெருக்கும் போது என்ன கிடைக்கும். ஸோ மைனஸ் எஃப்எஃப்எக்ஸ் ஏதோ ஒரு நம்பரால பெருக்கும் மறுபடியும் மைனஸ் தான் வரும். ஸோ அதனால ஒற்றைப்படை சார்புங்க. 10th ஒன், ஒற்றைப்படை சார்பின்றி இரட்டைப்படை சார்பின்றி பல சார்புகள் உள்ளன. ஸோ நான் லாஸ்ட் லைன்ல சொன்ன மாதிரி ஒற்றைப்படை சார்பு இல்லாமல் இரட்டைப்படை சார்பு நிறைய சார்புகள் இருக்குது. மேற்கொண்டவற்றிலிருந்து ஒன்றினை மட்டும் நிரூபிப்போம். ஏனைய பண்புகளை இவ்வாறவே நிரூபிக்க இயலும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல மென்ஷன் பண்ண அந்த 10 பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ற தேட்டத்தை வச்சு தேற்றம். ஒற்றைப்படை சார்பு மற்றும் இரட்டைப்படை சார்பின் பெருக்கல் ஒரு ஒற்றைப்படை சார்பாகும். ஸோ நம்ம அந்த லாஸ்ட் லைன்ல பார்த்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒற்றைப்படை சார்பு இரட்டைப்படை சார்பு பெருக்கினீங்கன்னா ஒரு ஒற்றைப்படை சார்பு தான் கிடைக்கும் சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அதோட நிரூபணம். எஃப் ஒரு ஒற்றைப்படை சார்பு, ஜி ஒரு இரட்டைப்படை சார்பு என கொள்க. எஃப்ங்கிறது ஒற்றைப்படை சார்பும் ஜி ஒற்றைப்படை சார்பும் எடுத்திருக்காங்க. ஸோ ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி. ஸோ நம்ம என்ன சொல்லிக்கிறோம் திட்டத்துல ஒற்றைப்படை சார்பு இரட்டைப்படை சார்போட பெருக்கல்னு சொல்லிக்கிறோம். அதனால ஹெச்ங்கிற ஒரு சார்பு வந்து பாத்தீங்கன்னா எஃப் இன்டு ஜிங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஒற்றைப்படை சார்பு இரட்டைப்படை சார்பு செக் பண்ணி பார்க்க என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுங்கிற இடத்துல எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்றோம், ஹெச் ஆஃப் எக்ஸ்ல வந்து ஹெச் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டு எஃப் இன்டு ஜி மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஓகேவா. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து ஏன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப் ஒரு ஒற்றைப்படை சார்புன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒற்றைப்படை சார்பு வந்து என்ன ஆகும், ஸோ இந்த வேல்யூக்கு மைனஸ் எஃப் எக்ஸ் பண்ணால் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஆனால் ஜி ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை சார்பு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இரட்டைப்படை சார்புக்கு என்ன வரும், பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஸோ அதனால ஜி பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ், அதாவது இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஜி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப் ஆஃப் ஜி. ஸோ அதே மைனஸ் ஹெச் போட்டிங்கன்னா மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் ஜி வந்து மல்டிபிள்ல மைனஸ் முன்னாடி போட்டிங்கன்னா அதை மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் வருதா. ஸோ இப்போ மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் நமக்கு வந்துருச்சு.
ஸோ ஆதலால் ஹெச் ஒரு ஒற்றைப்படை சார்பாகும். ஸோ இப்போ ஹெச் என்ன சொல்லியிருக்கோம், ஒற்றைப்படை சார்பு இருக்கப்படும். ஸோ அப்போ ஹெச் ஒரு ஒற்றைப்படை சார்பாகும்னா இதிலிருந்து எஃப் ஆஃப் ஜி ஒரு ஒற்றைப்படை சார்பு என்பது புனலாகிறது. ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச் ஆஃப் ஜி வந்து ஒரு ஒற்றைப்படை சார்பு நமக்கு புலனாயிருது. குறிப்பு: ஒரு சார்பு ஒற்றைப்படை சார்பு இல்லையெனில் அச்சார்பு இரட்டைப்படை சார்பாக இருக்க வேண்டிய அவசியம் தவறாக எண்ணக்கூடாது. பல சார்பு ஒற்றைப்படை சார்பும் அதே சமயம் இரட்டைப்படை சார்பும் அல்ல. ஸோ அதே மாதிரி சார்பு நிறைய ஒற்றைப்படையும் இரட்டைப்படையும் இல்லாம நிறைய சார்புகள் இருக்கு. ஸோ இந்த தேட்டர் மாதிரி லாஸ்ட் ஸ்லைட்லையும் அது மாதிரி ஸ்லைட்லையும் பார்த்த 10 பாயிண்ட் நம்ம போட்டு ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்ல எஃப் ஆஃப் மைனஸ் எஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட வழி மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்ல பிளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் தான். அதை பேஸ் பண்ணி ஒற்றைப்படை சார்பா இரட்டைப்படை சார்பான்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவல் படி கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த தேட்டத்தை வச்சு. வீடியோ ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா சில சிறப்பு சார்புகள் பத்தி பார்த்திருப்போம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.